கலங்கு மாதிரி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த திருப்போணத்தை சேர்ந்த அத்தனை மக்களுக்கும் என்னப்பா உனக்கு கொடுக்குறியா? ஒரு இது கூட தப்பிட்டு போறேன் செப்பிட்டு போறேன்னு சொன்னேன். என்னமோ சொன்னேன் மறந்துட்டேனே. என்ன சொல்லி நினைச்சுக்கிட்டு திருப்போணம் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் திருப்போணம் நான் உனக்கு என்ன கழிப்பு கழிக்க வந்தேன். திருப்போணம் பகுதியிலே எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் இருந்தாலும் ஒரு தலமாக விளங்கக்கூடிய ஓம் கிருஷ்ணராம் ஓம் ஓம் ராத்தாரே ஓம் ஜாத்ரமியா ஓம் தாந்தாரியா ஓம் காத்ரமியா ஓம் தரே. திருப்போணம் சேர்மன் திமுக இது வரைக்கும் என் சித்தப்பையன் வந்து எத்தனை வேட்டி போட்டிருக்காரு உனக்கு? ஆமாடா, இப்ப கெட்டிக்கிட்டு அவர் வேட்டி உண்மையிலே போன வருஷத்துல இருந்து இப்போ ஒரு 20 வேட்டி போட்டிருப்பாரு. ஆபீஸ்ல ஒரு வேட்டி போட்டிருப்பாரு, மேடையில் ஒரு வேட்டி போட்டிருப்பாரு. திருப்போணம் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளருமான எனது அப்பா வேஷ்டி 8 முளை வச்சுட்டு தெரியல முண்டை சமாளிக்க மதிப்பு மரியாதைக்குரிய தி சேங்கமாறன் அப்பா அவர்களுக்கும் அன்பு அண்ணன் திருநாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் கட்சியை சார்ந்த அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் இங்கே சுற்றுவட்டார்ந்து வருகை தந்த பாச நண்பர்களே, கூட பிறந்தவர்களே, இந்த உறவுகளே அத்தனை பேருக்கும் மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதமணி அவர் சார்பாக நன்றி நன்றி. அப்படி சொல்லு. நீ சொன்னா நான் சொன்னா அதான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டியே. அண்ணன் சொன்னா தம்பி சொன்னா அந்த பழம் கொடுக்குறாரு வாரு, ஓம் பழத்தை கொடு. இதெல்லாம் என்னப்பா நீ யூடியூப்ல தெரியறதுக்காக இப்போ உன்ட்ட பழம் கட்டமாக்கும். அந்த பழத்தை திண்டு ஒரு ஓம் பழத்தை கூட சவந்துக்கிட்டே தர்றோம். பொன்னாடை வரத்து கௌரவப்படுத்திய எனது அருமை பாசமத்துக்கு அப்பா ஆனால் ஒரே ஒரு குறை வச்சுட்டார். இந்த மேடையை ஆத்துக்குள்ளே போட்டுருந்தாருன்னா நல்ல விலாசமாக உட்காந்துருப்பாங்க. முதல்ல கேட்டிருந்தாருன்னா இதை வேணாம்னு இருப்பேன், ஆத்துக்குள்ளே போடுப்பா நம்மளுக்கு கூட்டம் நிறையா வரும் அப்பன்னு சொல்லியிருப்பேன். அப்பா அவங்ககிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறேன், ஒரு விண்ணப்பம். இந்த 2 ஒம்பளையும் கட்டி பிடிக்க விட மாட்டேன். நீங்க வார்த்தை சொல்லிட்டு இன்னைக்காவது ஒரு பொழுதாவது என்னை கட்டி பிடிக்க விடுங்கப்பா. நீ ஏன்டா போடு. இங்க வந்திருக்க அத்தனை உறவுகளுக்கும் அப்பா திருப்போணம் பெரிய பேர் போன ஊரு, எத்தனையோ மக்கள்லாம் வந்து தீராத குறையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஊரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு குறையை தீர்த்து வைக்கணும் இன்னைக்கு. அதுக்குத்தான் நான் சொன்னேன், எங்க அப்பா இப்ப 2 டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கப்பா, ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டா கட்டி பிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு வண்டியை வாடகை கேட்டுட்டு வந்தேன், அதுலயும் ஏற விட மாட்டேன்றானே. இன்னைக்காவது கட்டி பிடிப்பியான்னு எங்க விட மாட்டேன், பெரிய போராம பிடிச்சவன். விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி இத்தனை சொந்தங்களை எனக்கு சேர்த்து கொடுத்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். புல்லு கட்டு தூக்கிக்கிட்டும் போறவன் பொள்ள ஒரு 2 நாள் என்ன நீ ஏற்றி பார்க்கல. புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போறவன் பொள்ள 2 நாளா என்ன நீ ஏற்றி பார்க்கல. காத்து கட்டு நிக்கிறேன் தினந்தோ போல கண்டு காம போற இனி இந்த வாக்குல. தன்னானே நானே நன்னே தன்னானே தன்னானே நானே நன்னே தன்னானே தன்னானே நானே நன்னே தன்னானே தன்னானே நானே நன்னே தன்னானே அந்த எலி யானையை செய்கிறேன்ல, நான் அணவுண்டா தண்ணி பாம்பை செஞ்சான்னு. ரொம்ப ஒடிக்குதா? மெதுவாக செய்வ. ஆமாங்க, எலி யானை செய்யுது. பிணைஞ்சு எடுக்கிறியா ப்ரோ? இதுக்கே வாமப்பில் இருந்தியா? ஏய், நாளைக்கு போய் ஆஸ்பத்திரி செக் பண்ணிட்டு சீக்கு வந்த வயடி அவன். அப்படிதான் ஒரு பொம்பளை கட்டி பிடிச்சி உடம்பு பூரா கட்டி வரப்பட்டு. அப்படியா? 8 லட்ச ரூபா செலவு பண்ணி கிடக்கா. அவருக்கு எய்ட்ஸா? போடி மயிறு. தம்பி பெரிய வண்டி ஓட்டிட்டு அந்த சின்ன டாடா சும்மா ஓட்டிக்கிறவா.
ஆனா மைலேஜ் அடிக்கும்னே. மைலேஜ் அடிச்சாலும் போதும். எவ்வளோ டீசல்னாலும் எங்கள் அப்பா இங்கே தேங்க மாதிரி டப்பா வாங்கி நான் இருக்கேன். அது 12 டயர் ஓட்டம் இல்லையா? அது ஏய் இங்க வா, வாழ்த்திப்புல காத்து போதான்னு பார்ப்போம். அது 12 டயர் இழுத்து வளர்த்து சரி சரி. நீங்க செய்யுங்க, நான் பாக்குறேன். ஏய் அவன்கிட்ட போகும்போது அந்நியமா இருக்காத. தடங்கனையா தெரிஞ்சுன்னா உன் தடத்தை அழைச்சு போடுவேன். பாருங்க நீங்க எப்படி பக்கத்துல பாம்பு பறக்கப்பட்டு விரும்பு சோழ கொள்ளைக்குள்ள போற புள்ள கொஞ்சம் சோடி சேர்ந்து போவோமா? அப்படி அத்த மக்கள் யாரும் பார்த்துடாம கொஞ்சம் பார்த்து போகணுமா? பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இது ஏன் வாயை கொண்டாந்து இதுல வைக்க வருது? இது சட்டையை பிடிக்க முடியாதுல்ல. ஓ மை காட், வெரி வெரி டேஞ்சர் மேன். சான்சினான் குருடாங்கில் போடா முண்டை. ஸ்மாக் டவுன். ஏழு முழுப்பு பசிக்கு போச்சுன்னா காலையில் 5000 கருத்து தருவாங்க. போடா சிங்கினா சிங்கியா மஞ்சி வளைஞ்சுக்கு முயாடியா அடியா அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நதி அடியா மஞ்சி வளைஞ்சுக்கு முயாடியா சிரிச்சா சிங்கடி சிரிச்சா நதியடி வளைச்சு வளைச்சு கும்பியாடியோ. Oh my god! Oh my god! ஏய் டேய் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் கிட்டி அடிக்கிறீங்களா? என்ன எதுக்கு சார்? என்ன எதுக்கு சார்? நீங்க ஏன் கூட வந்தீங்க? சாரி ராங் நம்பர். கொஞ்ச நேரத்தில் கொல்ல தெரிஞ்சானே. வா நேரம் ஆகிக்கொண்டே இருக்கு. நான் என்ன பண்ணணும்? இது தங்கச்சி அது அக்கா. 2 மாட்டுக்கு நீ தான் தண்ணி காட்டுறேன். நம்ம போர்ல தண்ணி இல்லப்பா. நம்ம போர்ல தண்ணியில் இந்த மாட்டுக்கு நம்மளால ஓட்ட முடியாது. ஏங்க? ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் செக்யூரிட்டி வேலை பாருங்க ப்ளீஸ். அதை நான் பார்க்குறேன். ஏய் நீங்க இடத்துல போ. அதுக்குள்ள திணறிட்டானே. இருடா இப்போ தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன். அக்கா தங்கச்சி 2 பேரையும் நான் என்ன செய்கிறேன்னே தெரியாது. என்னமே செய்ய மாட்டேடா. பூரா நான் தான் செய்ய போறேன். ப்ளீஸ் ப்ரோ இப்போ தானே ஒரு பாயிண்டில் சார்ஜ் ஏறுது, அதுக்குள்ளேயே செல்லு ஃபுல்லாகிருமா? என்ன ப்ரோ 2 பேரும் நீங்கள் என்னங்க? நல்லா பண்ணலாம். அம்மா கிரைண்டர் வேலையை பாருங்க. முதல்ல யார் பண்றது? இரு இப்போ தானே தாயை விழுந்திருக்கு, நாயை துவஞ்சுக்கிறேன். சீக்கிரம் பண்ணுங்க. விஜி ராணி நான் எப்படி நோ பப்ளிக் பப்ளிக் செய்யக்கூடாது, உள்ள செய்யலாமா?